இந்த கை உன் கையிலேயே இந்த வேலை கொடு. வாங்க வாங்க. வணக்கம் சாமி. சாமி, முருகனுக்கு சாத்துறதுக்காக வெள்ளி வேல் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கும். இந்த வேலை நீங்க முருகனுக்கு சாத்தணும். ரொம்ப சந்தோஷம். பேஷா சாத்திடலாம். வேலை கொடுங்க. கொடுக்க. மாலையை கொடுங்க. இந்தாங்க சார். வேல் கரோகரா இந்த வேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு போற்றி கடம்பா போற்றி கந்தா வெற்றிக்கும் வேலே போற்றி உயர்கிரி கனகையில் ஓர் மலரடி சரணம் சரணம் பவ போ. முருகன் சன்னிதானத்தை 3 முறை சுத்தி வாங்க. உங்க வாழ்க்கை அமோகமா இருக்கும். எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி சார். வா காயத்ரி போலாம். என்ன காயத்ரி இங்க வந்து உட்கார். எப்படியோ அக்கா வேண்டுதல நிறைவேற்றிட்டோம். இது போதும். இப்போதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. சரிப்பா, 2 பேரும் கோவில சுத்தி பார்த்துட்டு வரலாம். இல்ல, நீங்க வேணா போய் சுத்தி பாத்துட்டு வாங்க, நான் வரல. இவ்வளவு தூரம் வந்துட்டு நான் மட்டும் கோவில சுத்தி பார்த்துட்டு வந்தா நல்லா இருக்குமா? நீயும் வந்தாதானே நல்லா இருக்கும். என்ன காயத்ரி யோசிக்கிற? இப்பவே நம்ம வீட்டுக்கு கிளம்புவோமா? இப்பவே வா. என்ன நாளைக்கு தானே திரும்பி போறதா பிளான்? இல்ல, எனக்கு இப்பவே ஊருக்கு போகணும் போல தோணுது. எனக்கு இங்க இருக்கவே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தானே இருக்க போறோம். அப்புறம் என்ன இப்போ? எங்கயாச்சும் வெளிய போய் 4 இடம் சுத்தி பார்த்துட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டு நைட் ரூம்ல ஸ்டே பண்ணிட்டு காலையில ஊருக்கு கிளம்பிடுவோம். இல்ல நைட் எல்லாம் ஸ்டே பண்ண வேண்டாம். இப்பவே ஊருக்கு கிளம்பலாம். நான் உன்னை ஏதாவது பண்ணிடுவேன் தானே ராத்திரி என் கூட ஸ்டே பண்ண மாட்டேன்னு சொல்றேன். இன்னைக்கு ராத்திரி எப்படியும் நான் உன்னை அடைஞ்சே தீருவேன். அப்புறம் ரூம் போய் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஊருக்கு போலாம். எந்திரின்னு சொல்றேன்ல, எந்திரி. என்னால உனக்கு எவ்வளவு அவமானம், அசிங்கம். உண்மையை சொல்லணும்னா அன்னபூர்ணி அத்தை நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொன்னதுக்கு அன்னபூர்ணி அத்தை இப்படி சொல்லிருப்பாங்க. ஆனா அவங்க நம்பிக்கைக்கு துளி கூட தகுதி இல்லாதவனா. எதை நினைச்சா எனக்கு வேகமா இருக்கு. கையால என் கழுத்தை நெரிச்சு கொண்டு போட்டுரு டாக்டர். நான் போய் சேர்ந்துடுறேன். என்ன கொன்னுடு. சிந்து, சிந்து என்ன பண்ற? கைய விடு. சிந்து, சிந்து கைய விடு சிந்து. பாரு இதெல்லாம்